கண்ணியமானவர்களே, நாலாபுரத்திலிருந்தும் நமக்கு ரிசுக்கை வழங்கக்கூடிய, இன்னும் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய, இன்னும் நம்மினுடைய வீடு தேடி பணத்தை அனுப்பக்கூடிய ஒரு அற்புதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு திக்ர் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, நாலாபுரத்திலிருந்தும் நமக்கு ரிசுக்கை பெற்றுத்தரும், இன்னும் நம்மினுடைய தேவைகள், நம்மினுடைய ஆசைகள் அனைத்தையும் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த திக்ர். இந்த ஒரு திக்ர் எப்படி நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு மரத்தடியின் ஓரமாக உட்காந்துருக்குறாங்க. ஒரு மரத்தடி கீழே உட்காந்துருக்குறாங்க. அப்போ நபி அவர்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சலாம் சொல்லி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு தேவைகள் இருக்குது, எனக்கு நாட்டங்கள் இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் பண நெருக்கடிகள் இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரில யா ரசூலல்லாஹ் அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா, பூனையினுடைய தந்தையை, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. அல்லாஹு தாலா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே நீக்கி நாலாபுரத்திலிருந்தும் ரிசுக்கை உங்களுடைய வீடு தேடி வர வைப்பான். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய நாட்டங்கள், உங்களுடைய ஹாஜத்துகள் எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் அப்படின்னு சொல்லி நபி அவங்க ஒரு திக்ரை கற்றுக் கொடுக்குறாங்க. சில தினங்களாக அந்த ஒரு திக்ரை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. சில நாட்கள்லேயே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி அவர்களினுடைய சமூகத்துக்கு வர்றாங்க. நபி அவர்களினுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து நபி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நபி அவங்க ஒரு பேச்சில் அப்படியே கேட்குறாங்க, அபூ ஹுரைரா, அன்றைக்கி வந்து நீங்கள் இப்படி சொன்னீங்களே, தேவை இருக்குது, நான் பண பிரச்சனை இருக்குது, நெருக்கடி இருக்குது, இன்னும் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்களேப்பா, அதெல்லாம் இப்போ சால்வ் ஆயிருச்சா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லிட்டு போன அடுத்த நாளே அல்லாஹு தாலா அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டான். அல்லாஹு தாலா என்னுடைய ரிசுக்கில் விசாலத்தன்மை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி மனமகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க. இந்த ஒரு திக்ர், இது ஒரு ஹதீஸில் சஹீஹுல் புகாரி, முஸ்லீம் என்ற கிதாபுகளில் இந்த ஒரு ஹதீஸை பதிவிடப்படுறாங்க. இது போன்று தான் நம்மினுடைய வாழ்விலும் நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள், பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், இன்னும் கடன் பிரச்சனைகள், இன்னும் ரிசுக்கினுடைய தட்டுப்பாடுகள், இன்னும் வறுமை பிரச்சனைகள், இப்படி நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையுமே நீக்கி நாலாபுரத்திலிருந்தும் நம்மினுடைய வீடு தேடி ரிசுக்கை வர வைக்கக்கூடிய ஒரு திக்ர். இன்னும் நம்ம 1 ரூபாய் சம்பாதித்தாலும் 100 ரூபாய் சம்பாதித்தாலும் அல்லாஹு தாலா அதில் அதிகமான பரக்கத்தை தரக்கூடிய ஒரு அமல். இன்னும் நம்முடைய துஆக்கள் அனைத்தையுமே கபூலாக்கக்கூடிய ஒரு அமல். இன்னும் நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு அமல். ஆசை, நிறைய விஷயங்கள் மீது நம்ம ஆசைப்பட்டிருப்போம். ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு சொந்தமாக வீடு கட்டணும், இன்னும் சாலிகான பெண்ணையோ சாலிகான ஆணையோ திருமணம் செய்யணும், இன்னும் நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு உயர்ந்த இடத்திற்கு போகணும், இன்னும் நல்ல பிஸ்னஸ் செய்யணும். இது போன்ற நிறைய ஆசைகள் நம்மினுடைய வாழ்க்கையில் இருக்கும். இப்படிப்பட்ட ஆசைகள் பல ஆண்டுகளாக நிறைவேறாமலே இருக்கும். இந்த ஆசைகள்லாம் நடக்காமலே இருக்கும். ஆனால் இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு நீங்கள் இந்த ஒரு தேவைகளையோ, இந்த ஒரு பிரச்சனைகளையோ அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு பாருங்கள். அல்லாஹ் தஆலா அடுத்த நாளே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி தந்துடுவான். அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், செய்வதற்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். கண்ணியமானவர்களே, இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல், இன்னும் கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலில் இன்ஷா அல்லாஹ் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. இந்த ஒரு அமலை எப்படி செய்கிறது அப்படின்னா, நன்றாக குளிச்சு கொள்ளுங்கள். நன்றாக உடல் சுத்தத்தோடு இருங்க. உடல் சுத்தத்தோடு நல்ல உடை அணிஞ்சு, நல்ல ஒரு ஆடை அணிஞ்சு, ஒரு ஆண்களாக இருந்தால் மஸ்ஜிதுக்கு வந்துக்கங்க, பெண்களாக இருந்தால் வீட்டிலேயே சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அறை, ஒரு ரூமில் இருந்து உட்காந்துக்கங்க. அந்த ரூமில், அந்த அறைகளில், அந்த மஸ்ஜிதில் 2 ரக்காயத் தொழுகுங்க. என்ன நியத் வச்சு தொழுகிறீங்கன்னா, அபூ ஹுரைரா அவர்களுக்கு நீ வழங்கியதை போன்று எங்களுக்கும் வழங்குடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சாட்டா நியத் வச்சுக்கோங்க. அதற்காக வேண்டி 2 ரக்காயத் உன்னுடைய கிப்லாவை முன்னோக்கி
உனக்காக வேண்டி தொழுகிறேன்டா அல்லாஹ் அப்படின்னு நியத்து வச்சுட்டு ஒரு 2 ரக்காயை தொழுது கொள்ளுங்கள். தொழுது முடித்த பிறகு இந்த ஒரு திக்ரை ஒரு 27 முறை ஓதுங்க. 27 முறை. நான் சொல்லக்கூடிய திக்ர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், இன்னும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். சிரமம் பார்க்காம ஓதுங்க. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக உங்களுடைய நியத்தை நிறைவேற்றி தருவான். அப்படி ஓதி முடித்த பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன நெருக்கடி இருந்தாலும், என்ன பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன வறுமை பிரச்சனை இருந்தாலும், என்ன ரிஸ்கினுடைய தட்டுப்பாடு இருந்தாலும், எதாக இருந்தாலும் ஓப்பன் டேக் அல்லாட்ட ஓப்பனாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்லி அடுத்த நாளே கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நீங்கள் ஏதாவது கேட்டிருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாளே அதை உங்களுக்கு கொடுத்துருவான். நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா அடுத்த நாளே அதை நீக்கிடுவான். இன்னும் நீங்கள் ஏதாவது வேணும்னு அல்லாஹ்ட்ட கேட்டிருந்தீங்கன்னா அதையும் அல்லாஹ் தஆலா அடுத்த நாளே உங்களுக்கு தந்துடுவான். ஏன்னா ஒரே நாளில் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்துடுவான். ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரே நாளில் நிறைவேற்றி கொடுத்தான். அந்த ஒரு திக்ர் என்ன? அதை 27 முறை ஓதக்கூடிய அந்த ஒரு திக்ர், அபூ ஹுரைரா அவர்கள் ஓதிய அந்த திக்ர் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம், சுப்ஹானல்லாஹி ரப்பில் அர்ஷில் அதீம், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மத்திக வ அஸாஇ மக்ஃபிரத்திக வல் கனீமத்தம் மின் குல்லி பிர்ரின் வஸ்ஸலாமத்தன் மின் குல்லி இஸம், லா ததஅலி தன்பன் இல்லா கஃபர்தஹு வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஜதஹு வலா ஹாஜத்தன் ஹிய லக ரிதன் இல்லா கலைத்தஹா யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற சிம்பிளான திக்ர். இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இதனோட பொருளோட இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் இதனுடைய அரபியையும் இதனுடைய பொருளையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் நான் மேல் சொன்ன பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவங்க, கடன் பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க, பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவங்க, நீண்ட நாளாக துஆ கபூல் ஆகாதவங்க, நீண்ட நாளாக நாட்டங்கள், ஆசைகள், தேவைகள் நிறைவேறாதவர்கள், இவங்க அனைவருமே கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நம்பிக்கையோட இந்த ரஜபுடைய மாதத்தில் எந்த ஒரு நபி சொன்னாங்களோ இது ரஜப் அல்லாஹ்வுடைய மாதம் அப்படின்னு, அந்த மாதத்தில் இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களை கைவிட மாட்டான். நீங்கள் செய்த அமலும் வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைவேற்றி தந்துடுவான். ஆக கண்ணியமானவர்களே, கடன் பிரச்சனை, வறுமை பிரச்சனை, ரிஸ்கினுடைய தட்டுப்பாடு, இன்னும் குடும்பத்தில் பிரச்சனை, இன்னும் உடல் நோய் பிரச்சனை, இப்படி உங்கள்கிட்ட யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவர்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை அமல் செய்ய சொல்லுங்கள். அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவர்கள் செய்வதின் பரக்கத்தினாலாவது அல்லாஹ் தஆலா உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றலாம். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.